வீடியோவில் ஒரு மேக்ஸ் கான்செப்ட் ஒன்று பார்க்கலாம். அதாவது ஒரு 7 அப்படின்றதுக்குள்ள 7 1 முடிஞ்சிட்ருக்கு. அதாவது 7 × 1 = 7 அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு 7 வந்து 1ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 7 தான் கிடைக்கும். ஆனால் முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு 7க்குள்ளே 2 √7 ஒளிஞ்சிருக்கு. அதுதான் முக்கியமான கான்செப்ட். இது எப்படி அப்படின்னா, இப்போது 2 √7 நான் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, √7 ² இப்படி கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன சொல்லி தந்திருப்பாங்கன்னா, இப்படி வரும்போது இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகி நமக்கு 7 கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இது எப்படி இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகுது அப்படின்னா, இப்போ நான் மறுபடியும் அதே ஸ்டெப் எழுதுகிறேன். √7 × √7 இதை நான் வேறு மாதிரி போட்டேன்னா 7 × 7 = 49. ஸோ இந்த ரூட்டை நான் அப்படியே இங்கே போடுறேன். ஸோ இப்போ 49க்கு ரூட் எடுத்தால் மறுபடியும் 7 ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட் படி தான் இது ரெண்டும் கேன்சல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரி, இதில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயர்னு போடுறோம் இல்லையா, இந்த ஸ்கொயர் வந்து என்ன பண்ணுதுன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்த ரூட் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டுமே நடக்கும்போது, இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ரெண்டும் நடக்கும்போது 2 கேன்சல் ஆகி நமக்கு ரிசல்ட் வந்து 0, ஒன்றுமே கிடைக்காது. ஸோ அது மாதிரி தான் இந்த √7 சொல்லும்போது இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகி நமக்கு 7 அப்படின்றது கிடைக்குது. ஸோ ஒரு 7க்குள்ளே 2 √7 ஒளிஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கங்க. தேங்க்யூ.